வருடத்தில் எல்லா மாதமும் சிறப்பு வாய்ந்ததுதான் என்றாலும் ஆடி மாதம் தனி சிறப்பு பெற்றது. ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்று தெரியுமா? ஆடி என்பதே ஒரு தேவ மங்கையின் பெயர்தான். தேவமங்கை ஒரு சாபத்தால் வேப்ப மரமாக மாறி பின் அம்பிகைக்கு உகந்த விருட்சமாக மாறியவள். அதனால்தான் ஆடி மாதத்தையும் அம்மனையும் வேம்பையும் பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள். இந்த வருடம் ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி அம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பதிவில் ஆடி மாதம் முதல் நாள் வழிபாடு பற்றி பார்க்கலாம். ஆடி முதல் நாள் காலை எழுந்ததும் வாசல் தெளித்து கோலமிட்டு வீடு வாசல் துடைத்து பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பூ போட வேண்டும். பின்னர் ஒரு கலச சொம்பில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலரால் அலங்கரித்து வைக்க வேண்டும். அந்த கலச சொம்பில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள், குங்குமம், எலுமிச்சைப்பழம், வேப்பிலை, ₹1 காசு போட வேண்டும். அதன் பின்னர் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வணங்க வேண்டும். ஆடி மாதத்தில் மேற்கொள்ளும் விரதங்கள் முழுமையடைய வேண்டும். வேண்டிய வரங்களெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு துணை நிற்க வேண்டும் தாயே என்று அந்த அம்பிகையின் அருள் வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பாயாசம் என உங்களால் முடிந்ததை படைக்கலாம். ஆடி மாதம் முதல் நாள் அன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த தேங்காய் சுடும் பண்டிகையானது மகாபாரத போருடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றது. அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையில் மகாபாரத போர் நடைபெற்றது. இந்த போரானது ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்று மகாபாரத போர் ஆடி 18 அன்று முடிவுக்கு வந்தது. இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி 1ஆம் தேதி மக்கள் அனைவரும் விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களை வேண்டி பூஜை செய்கிறார்கள். மேலும் இந்த பூஜையின் போது தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் புதியதாக திருமணமான தம்பதியர் தீய எண்ணங்களை முழுமையாக அகற்றிவிட்டு நல்ல எண்ணங்களை விதைத்து மகிழ்ச்சியான வாழ்வினை தொடங்கவும், செல்வம் பெருகவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியாக இருக்கவும் ஆடி மாதம் முதல் நாள் அன்று இவ்விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் விரதங்களும் பூஜைகளும் வெற்றியடைந்து உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மங்களங்கள் நிறைய வேண்டும். அன்னை பராசக்தியின் அருளால் உங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் மன அமைதியும் ஆரோக்கியமும் பெருகும். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.